புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மகளிர் விடியல் பயணி முதல் மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்து அமைச்சர் ரகுபதி வாக்கு சேகரித்தார். தாங்கள் செய்வதை மட்டும்தான் சொல்வோம் என்றும் இனி வரும் காலங்களில் திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். அமைச்சர் ரகுபதியின் வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். அதேபோல 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம். அதனால ஏன் அதை கொண்டு வந்தோம்? காலையில் 7 மணிக்கு அம்மா வேலைக்கு போகணும், பிள்ளை 8:30 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்போ 7 மணிக்கு சாப்பாடு கொடுத்து போக முடியாது. எதையாச்சும் வச்சுட்டு போனால் அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படும். எனவே இதை நேரிலே பார்த்து பசியோடு அந்த குழந்தை பள்ளிக்கு வருவதை பார்த்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை உலகத்திலேயே முதல் முறையாக இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தினார். உலகத்துக்கே முன்னோடி திட்டங்களை கொண்டிருக்கிறோம். ஒன்னே மட்டும் கடைசியா சொல்லிக்கிறேமா, அம்பானி, அதானி, மோடி, அமித்ஷா இவங்க 4 பேருடைய மாநிலம் குஜராத். எந்த ஜவுளி கடைக்கு போனாலும் குஜராத்லேருந்து தான் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லுவாங்க. குஜராத் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் இந்தியாவிலே முதல் இடத்தில் இருந்தது. ஆனால் 2024-25 இந்தியாவிலேயே ஜவுளி ஏற்றுமதியிலே முதல் இடத்தை பெற்றிருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அம்பானி இருக்க மாநிலம் அல்ல, அதானி இருக்கிற மாநிலம் அல்ல, மோடி இருக்க மாநிலம் அல்ல, அமித்ஷா இருக்கிற மாநிலம் அல்ல, தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய மாநிலம். ஈரோடும், கரூரும், திருப்பூரும், கோயம்புத்தூரும் நமக்கு தந்த அந்த உற்சாகமான அந்த வரவேற்பு, முதல் இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி எல்லா துறையிலும் முதல் இடத்துக்கு வந்திருக்கிறோம். அடுக்கிக் கொண்டே சொல்ல முடியும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இனிமேல் செய்ய போறோங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்ன செஞ்சா நல்லா இருக்குமா? மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் ஓகேயா? நல்லா இருக்குமா? 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் இருக்க காலை உணவு திட்டம் 8ஆவது வரைக்கும். முதியோர் உதவித்தொகை 2000. எடப்பாடி பழனிசாமிக்கு, அமித்ஷாவும், மோடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை, நாங்க ஏன்னு கேட்டேன். நாங்கள் தமிழ்நாட்டினுடைய வீர பெண்கள். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வரலாறு தமிழ்நாட்டு பெண்ணுக்கு உண்டு. எனவே யார் வந்தாலும் நாங்கள் ஓங்கி அடிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு பெண்ணுக்கு இருக்கிற துணிச்சலும் சக்தியும் இந்தியாவிலே வேறு எந்த பெண்ணுக்கும் இல்லை என்று அங்கே அந்த பெண் சொன்னார்.